ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம உடல்ல உள்ள நச்சு கழிவுகளை அகற்றும் உணவுகள் பத்தி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். முதலாவதா நம்ம உடல்ல உள்ள நச்சு கழிவுகளை அகற்ற உதவும் பழம் வாழைப்பழம். வாழைப்பழத்துல பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் அதிக அளவுல உள்ளதோடு குடலை சுத்தம் செய்யும் தன்மையும் வாழைப்பழத்திற்கு உண்டு. எனவே தினமும் ஒரு வாழைப்பழத்தை தவறாம சாப்பிடுங்க. உங்க உடம்புல உள்ள நச்சு கழிவுகள் எல்லாம் நீங்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அடுத்ததா தண்ணீர் குடிக்கிறது தான். நம்ம டெய்லியும் ஒரு 3 லிட்டர்ஸ்னாலும் தண்ணி தொடர்ந்து குடிக்கணும். நம்ம தொடர்ந்து தண்ணீர் குடிச்சு வந்தாலே நம்ம உடல்ல உள்ள பாதி நோய்கள் தீரும். அதே மாதிரி உடம்புல தேங்கி இருக்கிற நச்சு கழிவுகள் சிறுநீர் வழியா வெளியேறும். பூண்டு சாப்பிடுறதுனால உடல்ல இருக்கும் கிருமிகள் அழிக்கப்பட்டு உடல் சுத்தமாகும். குறிப்பா பூண்டு உடல்ல உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால், உயர் ரத்த அழுத்தம் மற்றும் இதய நோய்களின் தாக்கத்தை குறைக்கும். அதற்கு பூண்டு பற்களை நீங்க பச்சையாகவோ அல்லது பாலோட சேர்த்து நீங்க சாப்பிட்டு வரலாம். முடிந்த அளவு கீரை வகைகளை சாப்பிடுங்க. கீரை குடலுக்கு மட்டுமின்றி உடல்ல உள்ள ஒட்டுமொத்த பாகத்துக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதே மாதிரி எலுமிச்சை சாறு வைட்டமின் சி சத்துடன் புத்துணர்வு தருவதோடு மட்டும் இல்லாம குடலுக்கு ஆபத்து ஏற்படுத்தும் கிருமிகளையும் அழிக்கும். நார்ச்சத்து அதிகம் உள்ள உணவுகளான ஓட்ஸ், முழு தானியங்கள், பார்லி, கோதுமை, பழங்கள், காய்கறிகள் போன்றவற்றை அன்றாட உணவுல அதிகம் சேர்த்து வந்தா குடல் சுத்தமாகும். அது மட்டும் இல்லாம நார்ச்சத்துள்ள உணவுகள் குடல்ல உள்ள நீரால் மலத்தை மென்மையாக்கி எளிதில் வெளியேற்றத்துக்கும் உதவும். இஞ்சியை நீங்க நல்லா மைய அரைச்சிட்டு சாறு எடுத்து அந்த சாறை காலையில வெறும் வயிற்றுல நீங்க குடிச்சு வந்தாலும் உங்க குடல்ல தேங்கி இருக்கும் கழிவுகள் வெளியேறும். சிலர் காலையில டீ குடிப்பாங்க, அதுல இஞ்சி கலந்துட்டு இஞ்சி டீ போட்டு குடிப்பாங்க. அதுவும் நம்ம குடலை சுத்தம் பண்ணும். இஞ்சியை நல்லா அரைச்சு சாறு எடுத்து அது கூட தேன் கலந்து சுடு தண்ணீர்ல கலந்து நீங்க குடிச்சு வந்தா கல்லீரல்ல கழிவுகள் சேராம இருக்கும். ஒரு முழு நெல்லிக்காய், சிறு துண்டு இஞ்சி எடுத்துக்கங்க. அது கூட கருவேப்பிலை சேர்த்து மூணையும் நல்லா அரைச்சு சாறு எடுத்து அது கூட நீங்க லெமன் நல்லா புழிஞ்சிட்டு ஒரு அரை லெமன் எடுத்து புழிஞ்சு தேன் கலந்து நீங்க காலையில வெறும் வயிற்றுல குடிச்சா மல கழிவுகள் சீக்கிரமா வெளியேறும். அடுத்ததா கேரட் ஜூஸ். ஒரு 3 அல்லது 4 கேரட்டோட ஒரு கொஞ்சமா இஞ்சி எடுத்துக்கிட்டு ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்து லெமன் சாறு புழிஞ்சிட்டு நீங்க மிக்சியில அரைச்சு அதை ஜூஸை வடிகட்டிட்டு அது கூட கொஞ்சம் நீங்க தண்ணி சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இதை வாரம் ஒரு நாள் குடிச்சு வந்தா உங்க உடம்புல தேங்கி இருக்கும் ஒட்டுமொத்த நச்சுகளும் வெளியேறும். கடுக்காய் பொடி ஒரு ஸ்பூன் ஒரு டம்ளர் சுடு தண்ணியில நீங்க கலந்து காலையில வெறும் வயிற்றுல குடிங்க. இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து செஞ்சு வந்தாலும் உங்க உடல்ல உள்ள நச்சு கழிவுகள் வெளியேறும். ஒரு டம்ளர் சுடு தண்ணீர்ல ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்து இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க குடிச்சிட்டு தூங்குனீங்கன்னா காலையில உங்களுக்கு மலம் கழிக்க ஈஸியா இருக்கும். மல கழிவுகள் விரைவில் வெளியேறும். இஞ்சி, எலுமிச்சை, மிளகு, திப்பிலி, சித்தரத்தை, சீரகம், வெந்தயம் இதெல்லாம் நம்ம ஒன்னா சேர்த்து தண்ணியில கொதிக்க வச்சு இளம் சூட்டுல குடிச்சு வர்றதுனால கழிவுகள் வெளியேறும். வாயு தொந்தரவு இருக்காது. காரமா இருந்துச்சுன்னா கொஞ்சம் வெல்லம் சேர்த்து நீங்க இல்ல நாட்டு சக்கரை சேர்த்து குடிக்கலாம். பப்பாளி பழம் நீங்க அடிக்கடி உங்க உணவுல சேர்த்துக்கிறதுனால நல்ல ஒரு மலமிளக்கியா செயல்படும். இதனால உங்க உடம்புல உள்ள நச்சு கழிவுகள் வெளியேறும். நம்ம உடம்புல உள்ள நச்சு கழிவுகளை நீக்க நீங்க வருடத்துக்கு 2 முறையாவது பேதிக்கு நீங்க மருந்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி வருஷத்துக்கு 2 முறை நீங்க பேதிக்கு மருந்து எடுத்துக்கிறதுனால உங்க உடம்புல தேங்கி இருக்கும் அழுக்கு, அதே மாதிரி நச்சு கழிவுகள் எல்லாமே வெளியேறி உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பா வருஷத்துக்கு 2 முறை இல்ல 1 முறையாவது நீங்க பேதிக்கு மருந்து எடுத்துக்கங்க. உங்க உடம்புல நச்சு கழிவுகள் அதிகமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சு உணர்ந்தீங்கன்னா முதல்ல நீங்க எண்ணெய் பலகாரத்தை தவிர்த்துக்கணும். 2வது மாவுச்சத்து உள்ள உணவுகளை தவிர்த்துக்கங்க. நார்ச்சத்து அதிகம் உள்ள காய்கறிகள், பழங்கள், மீன் இந்த மாதிரி எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. எப்பொழுதுமே நம்ம உடம்புல நச்சுகள் அதிகமாயிட்டுன்னு தெரிஞ்சா நாமளே நம்ம ஃபுட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடணும். நிறைய தண்ணி குடிக்கணும், நிறைய ஃப்ரூட் ஜூஸ் சாப்பிடணும், நிறைய காய்கறிகள், நார்ச்சத்து உள்ள காய்கறிகள் நிறைய சாப்பிடணும். இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம ஹெல்த்தியா நம்ம ஃபுட் கண்ட்ரோல் பண்ணி ஆரம்பிச்சாலே நம்ம உடம்புல உள்ள தேங்கி இருக்கிற கழிவுகள் ஆட்டோமேட்டிக்கா வெளியாக ஆரம்பிச்சிடும். தினமும் நம்ம 6 வேளை சிறுநீர் கழிக்கணும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு 2 முறை மலம் கழிக்கணும். வாரத்துக்கு 1 முறை எண்ணெய் தேய்ச்சி நல்லெண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கணும். நீங்க வருடத்துக்கு 2 முறை பேதிக்கு மருந்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம உடம்புக்கு செய்ய வேண்டிய அப்பைக்கப்ப செய்ய வேண்டிய விஷயங்களை நீங்க ரெகுலரா செஞ்சுக்கிட்டு வந்தாலே நம்ம உடம்புல உள்ள நச்சு கழிவுகள் சீக்கிரமா வெளியேறும். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி டெய்லி நிறைய தண்ணி குடிங்க, பழங்கள் சாப்பிடுங்க. இதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்றேன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் தான் நம்ம உடம்புக்கு அவசியம். இதெல்லாம் செஞ்சாலே போதும். நம்ம கடையில வாங்கி சாப்பிடுற உணவுகள்
உணவுகளை ஃபர்ஸ்ட் வந்து அவாய்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வீட்டுல சமைச்ச உணவுகளை சாப்பிடுங்க. அதுல எந்த ஒரு பக்க விளைவுகளுமே நம்ம வீட்டுல சமைக்கிற உணவுல இருக்காது. அதே மாதிரி உப்பு அதிகம் உள்ள உணவுகள், பதப்படுத்தப்பட்ட உணவுகள்லாம் தவிர்த்துக்கங்க. நம்ம உடம்புல நச்சு கழிவுகள் அதிகமா இருந்தா நமக்கு தூக்கமின்மை பிரச்சனை, உடல் சோர்வு, வாய் துர்நாற்றம், உடல் துர்நாற்றம் அதிகமாகிறது. இந்த மாதிரி பிரச்சனைகள், செரிமானத்துல பிரச்சனை, குடல் இயக்கத்துல பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி நம்ம எந்த ஒரு உணவு எடுத்தாலுமே ஜங்க் ஃபுட் சாப்பிடுறப்ப அதிகமா ஆர்வம் இருக்கும். உடல் எடை குறைக்கிறதுல ரொம்ப சிரமப்படுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு உடம்புல நச்சு கழிவுகள் அதிகமா தேங்கி இருக்குன்னு அர்த்தம். ஒரு சிலருக்கு தலைவலி கூட வரும். குடல்ல வந்து நச்சு கழிவுகள் அதிகமா இருந்துச்சுன்னா தலைவலி கூட வரும். அதுவும் ஒரு அறிகுறி தான். நோய் அறிகுறிகள் இருந்தா உங்க உடம்புல நச்சு கழிவுகள் அதிகமா தேங்கி இருக்குன்னு அர்த்தம். இத சாதாரணமா எடுத்துக்க கூடாது. உடனே நம்ம உடம்புல உள்ள நச்சு கழிவுகளை அகற்றுறதுக்கு நான் சொன்ன ஒரு சில டிப்ஸை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணணும். அப்படி ட்ரை பண்ணும்போது உங்க உடம்புல உள்ள நச்சு கழிவுகள் வெளியேறி நீங்க நல்லா ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த தகவல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது அவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும். தேங்க்யூ, பாய்.